ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா, மல்டி கலர் போட்ட கட்டம் போட்ட ஒரு சாரீ தான் பார்க்குறோம். இந்த சாரியில் பாருங்கள், ஒரு சின்ன கட்டம் தான் போட்டிருக்கு. நல்லா மல்டி கலர் நிறையா கலர்ஸ் போட்டிருக்கு. இந்த சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி சின்ன பார்டராக தான் இருக்கும். ஸ்மால் ஃபோல்டிங்கில் வந்து சாரீ ஃபோல்ட் பண்ணியிருக்கு. நல்லா டீப் மெரூன் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம கட்டன் தான் பண்ண போகிறோம். பட் நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கு நம்ம வந்து செக்குடு வந்து சும்மா ரஃபாக வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ரேண்டமாக நம்ம அங்கே எங்கன்ட்டு ஸ்மாலர் சைஸ் அண்ட் பிக்கர் சைஸில் வந்து நம்ம இந்த ஸ்கொயர்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஒரு சைடில் மட்டும் வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு இந்த இது பாருங்கள், இதான் ஃபுல் இமேஜு. இந்த பாருங்கள், ஒரு ஸ்கொயர் சிறுசு பெருசுன்னு நம்ம ரேண்டமாக ஸ்ப்ளிட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு ஷோல்டர் லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா லைன்ஸாக போட்டிருக்கோம். அதாவது அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிற மாதிரி நம்ம அந்த ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம். ஹேங் ஆகிற மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து போட்டிருக்கு. ஒன்றா கனெக்ட் பண்ணி டச் பண்ணியிருக்கிற மாதிரி போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெகுலராக நம்ம நார்மலாக போடுற மாதிரி இதுக்கு நம்ம ஸ்மால் ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கொயர் போட்டிருக்கோம். அவுட்லைனில் ஃபர்ஸ்ட் பீட் வச்சு நம்ம ஸ்கொயர் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் உள்ளேயும் வெளியவும் பார்த்தோம்னா நம்ம கோல்டன் ஜரி த்ரெட், நார்மல் ஜரி த்ரெட்டு தான் அதில் சாரியில் பார்டராக இருந்தது. ஸோ அதை நம்ம அந்த ஜரி த்ரெட்டு வச்சு நம்ம அவுட்லைன் போட்டுடுறோம். அதுதான் நம்ம எல்லா ஸ்கொயருக்கும் பண்ணியிருக்கோம். திரும்ப லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்று போல் இருக்கிற டியூப் பீட்ஸ், சின்ன பீட்ஸ் கிடையாது. அதில் வந்து ஒன்று போல் இருக்கும் பார்த்தோம்னா பீட்ஸு, அந்த மாதிரி பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் கொடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்கோம். நார்மலாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், நமக்கு அது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதுதான் கொடுக்க போகிறோம். இனி இதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு நீ ஃபர்தராக இது ப்ளவுஸ் வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக அந்த சாரியோட சேர்த்து வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நீங்கள் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு யாருக்கு இது மாதிரி ஒரு ஸ்கொயர் வச்ச டிசைன் சாரி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் போடணும், டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்படியே அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜிக்ஸாக் பீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் அந்த சாரியில் வர்ற மல்டி கலரில் வந்து நம்ம வந்து நூடுல் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதை நூடுல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாரியில் வர்ற கலர்ஸை பேஸ் பண்ணி போட்டிருக்கறதால நல்லா கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நம்ம வந்து ஒன் சைடு மட்டும்தான் போட்டிருக்கோம். எப்போயும் நம்ம செக்குடு நம்ம நார்மலாக கட்டமாக போட்டு ப்ளவுஸ் நிறையா பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம், ரொம்ப யூஸ்வலாக பார்த்தாச்சு. அதனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட் பிளாங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த அவுட்லைனில் வந்து அந்த ஒரு ஃபீடிங் வச்ச மாதிரி இருக்கும் கோல்டு கலர். ஸோ அந்த ஸ்கொயர் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம், இப்போ தான் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அது காய விட்டுருக்கோம். அந்த ஒரு சைடு இந்த ஒரு போர்ஷன் பூராமே இது மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சைடில் பூராமே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னும் இதில் கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் டச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்ட்டு இப்படி பார்த்துட்டே வரலாம்.